இட்லிக்கு எனக்கு பிடித்தமான கத்திரிக்காய் கொஸ்து செஞ்சிருந்தா. கத்திரிக்காய் கொஸ்தா? இட்லிக்கு சிம்பிளாக என்ன பண்ணலாம், இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 1/4 கப் பாசிப்பருப்பு, 6-7 சின்ன வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் க்யூப்ஸாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் நல்லா வந்து மேஷ் ஆகி வச்சுருக்கேன். இந்த சைடு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம், சோம்பு, கடுகு, ஒரு 6-7 வரமிளகா, ஒரு 6-7 சின்ன வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த மேஷ் பண்ண கத்திரிக்காயும் பருப்பு இருக்கலே அதை இவன் தலையில் ஒரு கொட்டுன்னு கொட்டி கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1.5 கரண்டி அளவுக்கு வந்து நான் புளி தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள் அதையும் இது கூட சேர்த்து 1 2 3 4 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதுங்க. அந்த கொதிச்சுட்டு இருக்கும்போது இவன் தலையில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தா அவ்வளோ சூப்பராக இருப்பான். கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை, கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து இப்படி ஆவி பறக்க இருக்க இந்த இட்லிக்கு என்னமா சிம்பிளாக டேஸ்ட்டாக இருப்பான்னா பார்த்துக்கோங்களேன். இட்லி கத்திரிக்காய் கொஸ்துங்க. ஸோ இதை ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பொங்கலுக்கெல்லாம் அடிப்பொலியாக இருப்பான்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த இட்லி கத்திரிக்காய் கொஸ்தை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.